ஸோ கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1 run வித்தியாசத்தில் ஆர்சிபியை பீட் பண்ணிட்டாங்க. பட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு தேர் bowlers, எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், த ஹீரோ ஆண்ட்ரூ ரசல். நிஜமாவே அவங்க 3 பேர் குவாலிட்டியா போட்டாங்க. அண்ட் மற்ற bowlers எல்லாம் கொஞ்சம் லைட்டா இந்த பிச்சில் அடி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், ஈவன் வருண் சக்கரவர்த்தி கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா போடல. பட் இந்த 3 bowlersமே ஃபென்டாஸ்டிக்கா போட்டாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஹர்ஷித் ராணா 4 overs 2 wickets, just 33 runs. அட் சேம் டைம் சுனில் நரேன் வந்து பார்த்தீங்கன்னா 4 overs போட்டு 35 runs தான் கொடுத்து 2 wickets. அண்ட் ரசல் வந்து பார்த்தீங்கன்னா 3 over போட்டு 25 run கொடுத்து 3 wicket. அதுதான் கேம் சேஞ்சிங் பாயிண்ட். ரசல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து போட்டாரு பாத்தீங்களா, அப்போ பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. அப்பதான் கேமே சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ரசலுக்கு அதுக்கு கிரெடிட் கொடுத்தாங்கங்க. மேபி பேட்டிங்ல ஒரு லாஸ்ட் 2 மேட்சஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் ஆஸ் அ போலரா ஒரு பயங்கரமா எவால்வ் ஆயிருக்காரு. அது கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு இந்த சீசன்ல தான் சொல்ல முடியும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர்னால கடைசி வரைக்கும் அந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு கிரிப்ல வைக்க முடிஞ்சது, த்ரில்லிங்கா போனாலும். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு தேர் bowlers. ஸோ கேகேஆர் bowlers பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.